இந்த நிலையில நமக்கு மழைக்கான வாய்ப்பு பொறுத்த மட்டில் இன்றிலிருந்து வரக்கூடிய டிசம்பர் 2ஆம் தேதி வரையிலும் கனமழை தொடரும் என்ற ஒரு அறிவிப்பை வானிலை ஆய்வு கொடுத்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் நமக்கு இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் 30ஆம் தேதி புயல் கரை கடக்கும் வரையிலான நாட்கள் 3 நாட்களையும் தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதே நேரத்தில் 30ஆம் தேதி புயல் கரையை கடக்கக்கூடிய காரணத்தினாலையும், அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலைக்கு அது வரக்கூடிய சூழல்ல அது கரையை கடக்கக்கூடிய நிலையில அது நமக்கு அந்த 30ஆம் தேதி அன்று தமிழ்நாட்டின் கடலோர வட கடலோர மாவட்டங்களுக்கு இந்த சிவப்பு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் நைட் பா. மணி பேனா ஒரு 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் போனால் லீவ் வருஷம் வந்துச்சான்னு என்ன இதுவரை வர கிடையாதுப்பா. பட் இனி கூடிய விரைவில் பேர் உங்களுக்கு வர அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. கனமழையானது அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. நியூஸ் பேனா வர பார்த்தீங்கன்னா நியூஸ் ஆனது எச்சாயிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த நியூஸ் கிளிப் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பேனா கனமழை இன்று நாளைக்கு நாளானைக்கு பேனா 30ஆம் தேதி வரையும் பேனா மிக கனமழை எச்சரிக்கை விட்டுருக்காங்க. டிசம்பர் 1-2 சொல்லவே வேண்டாம், மிக கனமழை பெய்ய போது நம்மளுடைய தமிழகத்தில். ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் நாளையிலேருந்தே பேனா உங்களுக்கு லீவ் வருஷம் வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஆகிய 5 தினங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விட்டுருக்காங்க நம்முடைய சென்னை வானிலை ஆய்வு மையம். ஓகேவா? நாளைக்கு எந்தெந்த மாவட்டத்தில் விடுமுறை அனௌன்ஸ்மெண்ட் வர வாய்ப்புகள் இருக்குது, எந்தெந்த மாவட்டங்கள் நாளைக்கு விடுமுறை அனௌன்ஸ்மெண்ட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சொல்லி ஃபுல்லாக பார்த்தாலும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காம ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டீஸ்லாம் வந்து சேரும். அந்த கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிங்க. ஓகேங்களா? ஓகேப்பா, அந்த மாவட்டங்கள் என்ன சொல்கிறேன் அப்படியே பாருங்கள். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு உங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இந்த மாவட்டம் தான் கண்டிப்பாக கனமழை பெஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாவட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாவட்டத்தில் மழை இருக்கான்னு சொல்லிட்டு. அண்டு கடலூர், திருவள்ளூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அது வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்போ அங்கே ரெட் அலர்ட் கிடையாது, பட் ஆரஞ்சு எச்சரிக்கை இருக்குது. சென்னையில் ரெட் அலர்ட் வரப்போதுப்பா. 30ஆம் தேதி ரெட் அலர்ட் பண்ண ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. நியூஸ் சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும். 30ஆம் தேதி வருகின்ற 30ஆம் தேதி சென்னையில் ரெட் அலர்ட்னு கொடுத்துட்டாங்க. பட் நாளை தினம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளை தினம் பண்ணால் கனமழை எச்சரிக்கை. ஸோ 30ஆம் தேதினா உங்களுக்கு என்ன கிழமை வருது? சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட். பட் நாளைக்கு பார்த்தா வெள்ளிக்கிழமையா? ஸோ சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் அலர்ட்னா, பட் நாளைக்கும் பார்த்தீங்கன்னா மிக கனமழை தான் பெய்யும் சென்னையில். சென்னை பொறுத்த வரைக்கும் நாளை தினம் பார்த்தா உங்களுக்கு பள்ளிகள் கல்விகளுக்கு விடுமுறை விட அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது சென்னை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அண்ட் திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களையும் கனமழை எச்சரிக்கை விட்டுருக்காங்க, மஞ்சள் நிற எச்சரிக்கை விட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது போன்ற மாவட்டங்களுக்கு லீவ் அனௌன்ஸ்மெண்ட் ஆனது நாளைக்கு பார்த்தீங்கன்னா சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம். ஸோ கடலூர், விழுப்புரம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் நேற்று தினம் லீவ் விட்டுருந்தாங்க. 11 மாவட்டங்கள் லீவ் விட்டுருந்தாங்க. காரைக்கால், புதுச்சேரி, அதுமாதிரி மயிலாடுதுறை இந்த மாதிரி மாவட்டம் லீவ் விட்டுருந்தாங்க. பட் நாளை தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 5 10 மாவட்டங்கள் லீவ் வாய்ப்புகள் இருக்குது. கனமழையை பொறுத்து டெஃபரெண்டாக உங்களுக்கு இன்றைக்கி நைட்டு மாவட்ட ஆட்சி பண்ணால் விடுமுறை அனௌன்ஸ்மெண்ட் வெள்ளினா நாளைக்கு மார்னிங் கனமழையை பொறுத்து உங்களுக்கு லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வர அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? இன்றைக்கி பண்ணால் லீவ் வந்திருக்க வேண்டியது தான். பட் புயல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமானதுனால உங்களுக்கு லீவ் அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி வரல. பட் நாளைக்கு பண்ணால் உங்களுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வர. ஓகேங்களா? ஸோ லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அடுத்த செகண்டே நம்ம சேனல்ஸ் தொடர்ந்து அப்டேட் பண்ணிடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கான எல்லா அப்டேட்ஸும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிடுவோம். அந்த வாட்ஸ்அப் சேனல் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ ஜாயின் பண்ணிட்டு லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் சட்ட நேரத்தில் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து அடுத்த செகண்டே நம்ம சேனல்ஸ் வீடியோ வரும். அந்த வாட்ஸ்அப் சேனல் அப்டேட்டாக வரும். ஓகேவா? இதை தொடர்ந்து ஆஃப் எக்ஸாம் வரப்போதுப்பா. அது இதுமாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க, படிச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு டவுட்ஸ் வந்து அதை பற்றினாலும் சரி, ரெயின் அப்டேட்ஸும் சரி, எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரி அந்த டவுட்ஸை நீங்கள் தயங்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். வேறு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ரெயின் அப்டேட்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மீண்டும் ஒரு ஹாப்பி நியூஸோட சந்திக்கிறேன். ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.